மிட் நைட் 2 மணிக்கு இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா திருச்சி பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து திருச்சியோடைய பழைய பஸ் ஸ்டாண்ட் அதாவது சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டுக்கு தான் இன்னைக்கு நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ திருச்சி பஞ்சப்பூரோட டாப் ஃப்ளோரில் நம்ம பஸ் நிற்கும். அண்ட் இந்த பஸ் தான் இன்னைக்கு நம்ம ட்ராவல் பண்ணுவோம். டிஎன்எஸ்சி எல்லோ பஸ். இந்த பஸ் பார்த்தீங்கன்னா சேலம்லேருந்து திருச்சி வந்த பஸ்ஸுங்க. ஸோ இப்போ டிப்போ போகிறதுனால கட் சர்வீஸாக நம்மளுக்கு பஞ்சப்பூர்லேருந்து சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ பஸ்ஸும் பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாக ஒரு 1:56 கிளம்பிடுச்சுங்க. அண்ட் பஸ்ஸு கிளம்புனது பார்த்தீங்கன்னா பஸ்ஸோட உள்ள பார்த்தீங்கன்னா யாருமே இல்லைங்க. நானும் இன்னொரு பேசஞ்சர் மட்டும் தான் இருந்தோம். மொத்தம் 2 பேர் தான் இருந்தோம். ஸோ பஸ்ஸே செம்ம காலியாக இருந்துங்க. ஏன்னா மிட் நைட்டு ட்ராவல் பண்ண பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக பேசஞ்சர்ஸ் எல்லாருமே அவங்க ஊருக்கு கிளம்பியிருப்பாங்க. ஸோ அதனால் நைட்டில் செம்ம காலியாக தாங்க போகுது. பட் டே டைமில் பார்த்தீங்கன்னா செம்ம ஃபுல்லாக தாங்க போகும். அண்ட் நானும் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான விண்டோ சீட்டை பார்த்து செம்மையாக உட்காந்துட்டேன். ஸோ ஒரு 30 மினிட்ஸ் கிட்ட ஆகும் சொன்னாங்க. அரௌண்ட் 20 மினிட்ஸ்லேயே போய் ரீச் ஆயிடும் சொன்னாங்க கண்டக்டர் கேட்டதுக்கு. ஏன்னா அப்படியே கண்டக்டர் டிக்கெட் கொடுத்துறாங்க. ஒருத்தருக்கு 10 ரூபா தாங்க கலெக்ட் பண்ணுறாங்க பஞ்சப்பூர் வரைக்கும். ஸோ அப்படியே ட்ராவலை என்ஜாய் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா திருச்சி சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து ரீச் ஆயிடுங்க. எல்லாம் இந்த திருச்சி சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட் பார்த்தீங்கன்னா செம கலகலன்னு இருக்கும். 24 ஹவர்ஸுமே ரஷ்ஷாக இருக்கும். இப்போ பஞ்சப்பூர் மாத்திரம் பார்த்தீங்கன்னா இந்த பஸ் ஸ்டாண்டே வெறிச்சோடி போயிருக்குங்க. ஒரு 15 நிமிஷம் ரைடுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம திருச்சி சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட் வந்து ட்ராப் பண்ணிட்டாங்க. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இந்த பஸ் டிப்போ நோக்கி போயிடுச்சுங்க. அண்ட் இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல் ஷார்ட்ஸ் பார்க்கணும்னு வச்சுங்க. மறக்காம நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். டாட்டா.